எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஷீலா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி சிம்பிளாக பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் நம்ம வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். என்ன அப்படின்னா சிக்கனுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் இதாக ஊற்றிக்காங்க. தென் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தென் கல்பாசி வந்துட்டு தேவையான அளவுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு மசாலா செட் ஆகாது. தேவையான அளவு கொஞ்சமாக மீடியமாக யூஸ் பண்ணிக்காங்க. அதை பொரிஞ்சு ஸ்மெல் வந்தோடனே ஒரு அப்படின்னா ஒரு 4 வெங்காயம் வந்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணிக்கிருக்கேன். தென் அது கூடயே நீங்கள் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும். தென் வந்து கருவேப்பிலையும் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க. ஸோ அது ஆட் பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர்றப்போ நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி தான், சரிங்களா? நம்ம சாப்பாடு, தோசை, ரைஸு, சப்பாத்திக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி ஆட்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய தக்காளி ஆட்டம். தென் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும், அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரட்டும். தென் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம மூடி வச்சா தான் தண்ணியெல்லாம் மேலே வரும். பாருங்கள், நம்ம தண்ணியே ஆயில் அப்ளை பண்ணல, தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வருது. தென் நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனுக்கு வந்து 3 டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா அப்படின்னா மேட்ச் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. அதை நல்லா கலந்து விட்டு அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம், சரிங்களா? பெப்பர் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தோசைக்காகட்டும் கிரேவிக்காக தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதி வந்துருச்சு. கொதி வந்துட்டு பாருங்கள். குழம்புக்கு இப்போ வந்து நம்ம கடைசியில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி ஸ்மெல்லுக்காக போட்டு நல்லா கொதி வந்தோடனே தண்ணி மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டு பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வரும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.